சால்ட். சீசனல் ஃப்ரூட்ஸு கடவுளால் படைக்கப்பட்டது. அதை மிஸ் பண்ணிடவே கூடாது. சாதம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 90 இயர்ஸ் லேடி ஒரு மாம்பழ சீசனில் டெய்லி 3 மாம்பழம் சாப்பிட்றாங்க. நல்லா டைஜஸ்ட் ஆகுது. அப்படி பழம் சாப்பிட்டு நல்லா உடம்புக்கு ஒத்து வர மாதிரி நம்ம சின்ன வயசுலேருந்தே பழக்கிடணும். சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து கரெக்டாக அந்தந்த காலங்களில் கரெக்டாக வரும் நம்ம உடல் நிலைக்கு நல்லது விளைவிக்கிறதுக்காக. ஸோ சீசனல் ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கிங்க. சாதம் வந்து கொஞ்சம் ஒரு வேளை கம்மியாக சாப்பிட்டா பரவாயில்ல, பழங்கள் நிறையா சாப்பிடுங்க, உடலுக்கு நல்லது. சரியா? அந்த சுகர் ஒன்றும் பண்ணாது, பழங்களில் இருக்கிற சுகர் ஒன்றும் பண்ணாது, எல்லாருக்கும் ஒத்து போகும். நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, ஆல் த பெஸ்ட். அன்பே சிவம், அன்பே பரப்புவோம். அன்பே சிவம், அன்பே பரப்புவோம். இந்த காணொளி முடியும் போது உங்களுக்கு பிடிச்சதுன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோன்னா, பலாப்பழம். அது வந்து நிறையா சில சமயம் ஒட்டுக்க சாப்பிட முடியாது எல்லாராலையும். சுகர் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஏதோ 2 சொலை 3 சொலை சாப்பிடுவாங்க. முன்னைய காலத்துலலாம் எங்களுக்கெல்லாம் எங்கள் அப்பா குட்டி கூட நிறையா பலாச்சொலையெல்லாம் உரித்து தேன், ஒவ்வொரு சொலைக்கும் கொஞ்சம் சொட்டு தேன் விட்டு சாப்பிட சொல்லுவார். செம்ம ஹெல்த்துன்னு சொல்லிவிட்டு அந்தந்த சீசனல் ஃப்ரூட்ஸு அப்பா வாங்கிட்டு வருவார். மேங்கோஸ் வெரைட்டியாக சாப்பிட்ருக்கோம். அதே மாதிரி வாழைப்பழம், கண்ணை முழிக்கும் போதே நான் வாழைப்பழம் சாப்பிடுவேன் அப்படி. ஆனால் இன்றைக்கும் வரைக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கேன். ஐ எம் 73 இயர்ஸ். எந்த இதுவும் கிடையாது, ப்ராப்ளமும் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கேன், ஹெல்த்தியாக இருக்கேன். நான் பழங்கள் வந்து வாழ்க்கையில் மிக முக்கியமானது. ஸோ இந்த ஜாக் ஃப்ரூட்லாம் சீசனல் தான் கிடைக்கும். ஸோ அதை ஹவு டு ப்ரிசர்வ் இட்டுங்கிறது தான் இன்றைக்கி ஃபார் ஸ்டார்டர்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸு சொல்கிறேன். சின்னவங்க கூட இதை செஞ்சிடலாம். இப்போ வந்து ஒரு 15 சொலை நான் போட்டிருக்கேன். கொட்டை எடுத்துகிட்டு உள்ளே ஒரு லேயர் இருக்கும், அதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த லேயர் கூட காமிக்கிறேன். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளே ஒரு லேயர் இருக்குது. இந்த லேயரையும் இந்த கொட்டையும் எடுத்துடணும் க்ளீனாக. எடுத்துட்டு தான் நம்ம வந்து அரைச்சிக்கணும். இதோ இந்த மாதிரி இது லேயர் இருக்கு இல்லையா, இது கூடாது, இது போடக்கூடாது, வயிற்ற வலிக்கும். அதனால் வெறும் சொல்ல மட்டும் இதை நல்லா எடுத்துடணும் க்ளீனாக. இதுக்குள்ளே கொட்டை எடுத்தாச்சு. இப்போது இந்த லேயர் மட்டும் இருக்குது. இந்த லேயர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது ரொம்ப நல்ல இனிப்பான சூப்பர் சோளை. இங்கே பாருங்க, உள்ள இந்த லேயர் போடக்கூடாது. ஓகேயா? ஃபார் ஸ்டார்டர்ஸ் சொல்கிறேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஐ எம் சாரி டு ரிப்பீட். ஆனால் சின்ன குழந்தைகளுக்கு தெரியாது பல விஷயம். இது டீனேஜர்ஸ் கூட பண்ணுறதுக்காக தான் நான் எல்லாமே காமிக்கிறேன். ஏன்னா அந்த குழந்தைகள் வந்து இப்போவே சின்ன வயசில் கொஞ்சம் கற்றுன்ட்டாங்கன்னா ஈஸியாக பின்னால் அப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையாக இருக்கும்போது சமையல் தெரியாமல் இருக்கவே கூடாது, பெண்கள் ஆண்கள் எல்லாருமே. ஏன்னா ஒரு எமர்ஜென்சி இப்போல்லாம் வந்து பல கண்ட்ரிஸ் போகிறாங்க, அங்கே வெரி காஸ்ட்லி எல்லாமே. என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு நம்மளே தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த பழக்கம் வந்ததுன்னா உங்களுக்கு மலைப்பாக இருக்காது. இப்போ இந்த சமையலை பார்த்தோ அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருந்தீங்கன்னா பெரிய மலைப்பாக இருக்கும். ஒரு டீ போடலாம், காஃபி போடலன்னா கூட பெரிய மலைப்பாக இருக்கும். நம்மளால் முடியுமா அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கும், அதைரியம் வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 15 சொலையை தண்ணியெல்லாம் விடவே இல்லை, ஜஸ்ட்டு அப்படியே ஸ்மாஷ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 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 இது இருக்கு இல்லையா, இந்த அரைச்ச விழுது, இந்த விழுதுக்கு ஏற்ற மாதிரி வெள்ளை சக்கரை ஈக்குவலாக போட்டுக்கலாம், இல்லை முக்கால்வாசி போட்டுக்கலாம். ஒவ்வொரு வீட்லேயும் அந்த சுகர் இது வந்து டேஸ்ட் வந்து டிஃபர்ஸ். சில பேர் நல்லா செம்மையாக இனிப்பாக சாப்பிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் ஆஃப் இனிப்பு சாப்பிடுவா. ஸோ அந்த மாதிரி இந்த விழுதுக்கு ஈக்குவலாக வெள்ளை சக்கரை போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக போடுவேன். போட்டு இப்போ இது நம்ம அதை கொதிக்க வச்சு பாகளவுக்கெல்லாம் போடக்கூடாது. அந்த பச்சை நாற்றை வந்தோடனே இந்த விழுதை போட்டு நல்லா சிம்மில் வைக்கணும். ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். இல்லைன்னா சேமையாக தீஞ்சு போயிடும், நாற்றை வரும், வேஸ்ட் ஆகிடும் எல்லாமே. ஸோ சிம்மில் வச்சு பத்திரமாக கைவிடாமல் கிளறிண்டு அந்த கெட்டியாக இப்படி சுருண்டு வரும் இல்லையா, அந்த டைமில் நெய்யை விட்டு இறக்கி ஆஃப் பண்ணி ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சுத்தமான வெயிலில் வச்சு எடுத்த பாட்டிலில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா அதை வச்சு உங்களுக்கு ஜில்லுன்னு பாலில் வந்து நீங்கள் பாலோடு கலந்து சர்வ் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை எல்லாம் தாளித்து இது பண்ணி நெய்யில் வதக்கி போட்டு. அதர்வைஸ் ஹாட்டாக வேணும்னா பாயசம் மாதிரி நல்லா, ஏன்னா வெல்லம் போட்டு கலந்தாச்சு இல்லையா, அதனால் இது தேங்காய் பால் அதுலேயே விட்டு கொஞ்சம் தேங்காய் பல்லாக சீவி அதை வந்து முந்திரியெல்லாம் இதுக்கு தேவையில்லை, அதை மட்டும் நெய்யில் வறுத்து போடணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம வெல்லத்தை கரைச்சி அடுப்பில் வைக்கலாம். இந்த 15 சொலைக்கு இவ்வளோ வந்திருக்கு பல்ப், சரியா? இப்போ இவ்வளவு நம்ம வெள்ளை சக்கரை, நாட்டு சக்கரை, ஒயிட் சுகர் அவ்வளோவா நல்லது கிடையாது, அதனால் இது போடுறோம். ஓகேயா? நீங்கள் வெள்ளை பொடி போடலாம், இந்த மாதிரி இல்லை கரும்பு சக்கரை போடலாம். ஓகே? இது வந்து இந்த மாதிரி பேனில் கொட்டிட்டு சொட்டு தண்ணி விட்டு இந்த மாதிரி பேனில் கொட்டிட்டு சொட்டு தண்ணி விட்டால் அது உருகும். அது உருகும்போது கொஞ்சம் நல்லா கரைஞ்ச உடனே இந்த பல்ப்பை தூக்கி போட்டு கலர வேண்டியது தான். ஓகேயா? சிம்மில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டாச்சு. கிளறி இது நல்லா கொஞ்சம் திக்கான உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சிம்மில் தான் இருக்குது. ஓகேயா? இந்த கேர்ள்ஸ் நீங்கள்லாம் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்த உடனேயோ காலேஜ்லேருந்து வந்த உடனேயோ இதை நீங்கள் உள்ளே வச்சுருந்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா, இதோட மில்க் போட்டு ஃப்ரூட்ஸ் வேறு ஏதாவது வேணுன்னா கூட வாழைப்பழம் அதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஃபில்லிங்காக இருக்கும். ஈவினிங் சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக் மாதிரி இருக்கும். கோகனட் மில்கெல்லாம் இப்போது ரெடிமேடில் விற்கிது, அது கூட இதோட சேர்த்து சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரிலாம் செஞ்சு ஃப்ரீ டைமில் சண்டே அண்ட் சனிக்கு குக்கிங்க்கு ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி கற்றுப்போங்க. இந்த சின்ன வயசுலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாதி உங்களோட சம்பள பணத்தை நீங்கள் மிச்சம் பண்ணலாம். சின்ன சின்னதாக இட்லி பார்க்குறது, தோசை, மில்லட்டு விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கோங்க. சமையல் வந்து பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே இந்த காலத்தில் வேணும். சின்ன வயசுலேயே கொஞ்சம் கற்றுனீங்கன்னா பெரிய மலைப்பு வராது. அதனால் தயவுசெய்து எல்லோரும் இப்போல்லாம் இண்டிபெண்ட்டாக இருக்க வேண்டியிருக்கு பல காரணங்கள்னால. ஸோ அதனால் ரெடியாக நீங்கள் எல்லாத்தையும் கற்று வச்சுக்கணும் சாமர்த்தியமாக. இல்லைன்னா பணம் விரயம் ரொம்ப அதிகமாகிடுறது.
ரொம்பவே டைமே இல்லைவங்களுக்கு வேறு வழி இல்லை, சரி வெளியில் வாங்கணும். ஆனால் பேரண்ட்ஸ் வந்து போத் ஆர் ஒர்க்கிங்னா சில்ட்ரன் ஒரு 15-16 இயர்ஸில் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி பழகிட்டிங்கன்னா ரொம்ப எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். நீங்களும் அம்மா அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நீங்களே வயிறு ரொம்ப ஈவினிங் வந்தோடனே நல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம். அதனால் உங்களுக்கானது தான் நிறைய விஷயங்கள் போட்டுகிட்டே இருக்கேன். என்னோடய சேனலை பாருங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேயா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச்.